Hi friends, welcome to Whitefoot Living channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரவா லட்டு என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ரவை, 1/2 கப் பால், 1 கப் டெசிக்னேட்டட் கோகனட், 1/2 கப் பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் கீ, அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையை எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்து ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க போட்ட முந்திரி பருப்பும் திராட்சையும் கரிஞ்சிரும். முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க 2 கப் ரவையை அதுல சேர்த்துக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா அதில் எடுத்து வச்சிருந்த 1 கப் டெசிக்னேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சிருந்த 1/2 கப்பு சுகரை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பவுடர் சுகர் அங்கங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிறத நல்லா கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டு இந்த நேரத்தில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் கூட போட்டு எல்லாத்தையும் ஒரே கலவையாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா காய்ச்சின சூடான 1/2 கப் பாலை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த கலவையை ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு பிடிச்சமான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவா லட்டு நீங்கள் கூட செய்யலாம். எனக்கு 2 கப் ரவைக்கு 25 ரவா லட்டு கிடச்சிது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. என்னோட சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.